வாங்க வாங்க பெரிய கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நடந்த சீரீஸ் பார்க்கலாம். இது கும்பாபிஷேகம் அன்னைக்கு நைட்டு பண்ணின பூஜை. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இது நடக்க இருந்தது. அப்போ சும்மா வண்டியில் வெளியில் போனேன்னா, அப்போ சும்மா ஜஸ்ட் போய் கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மழை பெஞ்சிட்டு இருந்ததா. மழை பெஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட வண்டியில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. மழை பெய்துங்கிறதுனால யாருமே இல்லை பாருங்களேன், வெளியவும் அழகாக இருந்தது. இது கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நைட்டு காலையில் கும்பாபிஷேகம் அன்றைக்கி நைட்டு. இது சைடு வாசலில் எவ்வளோ லைட்ஸு ஃபுல்லும் லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். அவரும் ஃபேமிலி சகிதமாக உட்காந்துருக்காரு. இடத்த அடைச்சிக்கிட்ட அப்படி எப்படி பட்டையாக உட்காந்துருக்காரு பாருங்களேன். அது ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க லைட்ஸ் போட்டு. இது கும்பாபிஷேகம் அன்றைக்கி முன்னாடி நினைக்கிறேன். தக்ஷாமூர்த்தி அந்த மாதிரி ஆயில் பாத் எடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இவர் குதம்பை சித்தர்னு சொல்லிட்டு இவர் ஒரு சித்தர் மயிலாடுதுறை கோவிலில் மயூரநாதர் சிவன்கிட்ட குதம்பை சித்தர்னு இருக்குது பாருங்களேன். பிள்ளையார் மாதிரியே இருப்பார். ஆனால் இவர் பிள்ளையார் கிடையாது, குதம்பை சித்தர். இவர் அங்கே ஐக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கும்பிடுவாங்க. அப்புறம் நடராஜரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு மயூரநாதர் நடராஜர் ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசாக அழகாக இருப்பார். காலையும் கையும் நல்லா வீட்டி நெளிஞ்சி அப்படி சூப்பராக இருப்பார். அழகாக நடனம் ஆடின காட்சியில் தெரிவார். நல்லா காலையும் கையும் விரித்து வச்சு பறந்து விரிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த மாலையை தோரணம் தொங்குறதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் மயூரநாதர் கோவிலில் இவ்வளோ பூ டெக்கரேஷன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில். ஏன்னா இது வரைக்கும் நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன். எல்லா கோயிலையும் அவ்வளோ அழகாக தோரணமாக தொங்க விடுவாங்க. அப்படியே பூலையே சாமியை குளிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த கோயிலே குளிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக அந்த திருப்பதி பிரம்மோற்சவம் அப்போ அவரை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். இது அன்றைக்கி யானை வழிபடுற மாதிரி, நந்தி வழிபடுற மாதிரி பூவிலே போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். அன்றைக்கி நைட்டு திருக்கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாயங்காலத்துக்கு மேலே இருந்து. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கோபுரமும் அந்த தோரணமும் அன்றைக்கி வாசல்லையும் தோரணம் கட்டி வச்சுருக்காங்க. பூ கொத்து கொத்தாக அவ்வளோ வச்சு பின்னிட்டு இருந்தாங்க. நான் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் போயிருந்தப்போ அப்படியே தரையில் வீசி போட்டு அப்படியே கூடையாக இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அத்தனை பூவையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்தது. அப்புறம் திருக்கல்யாணம் அன்றைக்கி நைட்டு பண்ணிவிட்டு சுவாமி வீதி உலா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் அவருக்கு வாசல்லே வச்சு திருக்கல்யாணம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். வாசல் இல்லை, வாசல்